அந்த சும்மா இருங்கள்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? என்னப்பா அர்த்தம் அது? தகரி ஜோன். சொல்லுங்க பார்க்கலாம். தகரி ஜோன் மூல மொழியில் அதுக்கு பேர் தகரி ஜோன். அப்படின்னா சும்மா இருங்கள். ரெண்டாவது என்ன தெரியுமா? மௌனமா இரு. என்னங்க? மௌனமா இரு, ஒன்றும் பேசிடாத. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்களாம், ஒரு விஷயத்த நம்ம இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு பெரிய விஷயத்த, இனிமே இவங்களை யாருமே அழிக்கவே முடியாது, இவங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சீனியர் ஊழியக்கார் சொன்னாராம், வா எதுவும் பேசாதப்பா, அப்படிலாம் பேசாத, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு பாருங்க. அதனால தாங்க அவங்க கிரேட் லீடரா இருக்கிறாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறார், பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் மறைமுகமா செய்யறாரு. உங்களுக்கு பின்னாடி ஏசப்பா வேலை செய்யறார். நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற எல்லா பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுவதற்காக அவர் பின்னாடி வேலை செய்யறார். ஒரு ஹீரோவை வேர்ல்டுக்கு காட்டணுன்றதுக்காக அத்தனை ஆயிரம் பேர் பின்னாடி வேலை செய்யறான். உங்களையும் என்னையும் உலகத்துல உயர்த்தி வைக்கணும்னு ஏசப்பா பின்னாடி. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வளர்க்கும் போது போட்டு விடுவோம்ல, அதுங்க குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு வரைக்கும் எங்கே போய் பெல்ட்டு வாங்குகிறோம், எங்கே போய் பேண்ட்டை வாங்குகிறோம், எங்கே போய் ஷூவை வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு பேண்ட்டை போட்டு விட்டு, பேம்பஸை போட்டு விட்டு, பெல்ட்டை போட்டு விட்டு, ஷூவை போட்டு விட்டு, அதுக்கு பவுடர் அடித்து, அதில் வேற 3 பொட்டெல்லாம் வைப்பாங்க பாருங்கள், கருப்பு போட்டு கண்ணு பட்டுறக்கூடாதுலாம் வச்சு. இப்படி தானே வளர்த்தீங்களே. அந்த புள்ள உங்களை என்ன பண்ணுச்சு? பெருசாயே ஏன் என்ன பெத்த அப்படின்னுச்சு. ஆனால் நீங்களும் ஆண்டவர் அப்படி கேட்டுறாதீங்க. உங்களை அவர் அப்படிதான் அழகு பார்க்குறார். உன்னை யாரும் தொட்டுறக்கூடாது, நீ சும்மா இரு. உன்னால் அவனுங்களெல்லாம் மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புறவனுங்கெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா பார்த்துக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன். ஒரு பாட்டு இருக்குது, என்னதுப்பா? அப்பா அப்பா உம்மகனா 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 கன்னிவா அப்பா மகனா உம்மகனா கண்ணின் மணிதானே அப்பா பயந்திடாதே பயந்திடாதே, அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது. பயந்திடாதே மகனே மகளே, பயந்திடாதே பயந்திடாதே, அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு அப்பா இருக்கிறேன், நான் யுத்தம் பண்றேன், நீ சும்மா இரு, மௌனமா இரு. அப்போ இந்த 3 பக்கமும் பிரச்சனைகள், 4 பக்கமும் பிரச்சனை, நடுவுல நீங்க இருக்கிறீங்க. முன்னாடி என்னங்க? கடல், இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி எதிரிகள், நடுவுல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து உன் அப்பா யாருன்னு பாருடா, உன் அப்பா யாருன்னு நீ பாரு.
அங்க என்ன நடந்துச்சு? அந்த செங்கடலை ரெண்டா பிளந்து வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத புது அதிசயம் அவங்களுக்கு நடந்துச்சு. தண்ணிய ரெண்டா பிளந்து அந்த தண்ணியில் நடுவுல அவங்கள வழி நடத்தினார். யாரு உன்னை அழிச்சிருவாங்க நீ பயந்தியோ, அந்த அத்தனை சேனைகளையும் படைகளையும் அந்த கடல்லையே போட்டு அழிச்சிட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இரு, மௌனமா இரு, தலையிடாம இரு. ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுங்கன்னு சொல்லிட்டு, இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க பேசாதீங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, தலையிடக்கூடாது, ஒதுங்கி வந்துருங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த சும்மா இருங்கள் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா ராஃபா, ராஃபா அப்படின்னு வருது. அந்த ராஃபா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு விட்டு விடு, நீ முயற்சி செஞ்சதை, இந்த பிரச்சனையை நான் மாற்ற போறேன், எனக்காக நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்னு சொல்றல, விட்டுரு. ஆண்டவர் சொல், விட்டுரு. என் குடும்பத்தை நான் கட்ட போறேன், அதுக்காக வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலை செய்யுங்க. ரொம்ப அங்கலாய்க்கிறீங்கல்ல, ரொம்ப போராடுறீங்கல்ல, தூக்கத்துல கூட எப்படிரா அப்படின்றது, அதுதான் பிரச்சனை. நார்மலா உழைக்கிறது பிரச்சனை கிடையாது. தூக்கத்துல கூட குடும்பத்தை கட்டி நிமித்திடணும், கடனை அடைச்சிடணும், நிம்மதியா தூங்க மாட்டேங்கிறீங்க. சாப்பிடும் போது கூட யோசிக்கிறீங்க பாருங்க. அங்கதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா பரிதாபமான வாழ்க்கை. சாப்பிடும் போது கூட கடன் பிரச்சனை, சாப்பிடும் போது கூட அந்த பிரச்சனைகள், தூங்கும் போது அந்த பிரச்சனை. ஏதோ பிள்ளைங்களோட சந்தோஷமா எங்கேயோ போறீங்க, அப்பயும் அது மைண்ட்ல உட்காருது. பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கை இன்னும் கட்டுக்குள்ள இருக்கிறது, அடிமைக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க இன்னும் ஆண்டவர் கையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்வீங்களா? அப்ப ஆண்டவர் கையில இந்த ராஃபா அப்படின்னா என்னன்னா விட்டு விடு, தளர்ந்து விடு. பாருங்க, இப்போ இவர் தான் பிரச்சனை நினைச்சிங்களா, இந்த பிரச்சனைய பிடிக்கிறான். இதை நான் என்ன நினைச்சுக்கிறேன், பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையே 24 மணி நேரம் யோசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இந்த பிரச்சனையோட ரொம்ப நெருக்கமாகி போய் அதை இருக்க பிடிக்கிறதுனால பிரச்சனை உன்னை விட்டு போக போறது கிடையாது, அது இன்னும் ஒன்ன பிடிக்க போகுது. இந்த பிரச்சனை இன்னும் என்ன பிடிக்க போகுது, என்ன அழுத்த போகுது. ஆண்டவர் சொல்ற, தளர விட்டுரு, லூஸ் பண்ணு, இந்த பிரச்சனையே விட்டுரு, அது உன்கிட்ட இருக்குது, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்றாரு. அல்லேலூயா. போராடாத, பிடிச்சி போராட்டத்தை நிறுத்துன்றாரு. எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன், எப்படியாவது இந்த பிரச்சனையை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றல. ஆண்டவர் சொல்றாரு, போராடுவதை நீ நிறுத்திரு, அமைதியா இரு. விசுவாச வீரர்கள்னா தெரியுமா, ஆண்டவர் நமக்காக செய்யற, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டாரு, நான் உட்கார்றேன், நான் உட்காந்துட்டு ஏசப்பா எப்படி என் வாழ்க்கையில அவர் யுத்தம் பண்றாரு அப்படின்றத நான் உட்காந்து அதை விசுவாசத்துல என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படி என் வாழ்க்கையை கட்டுறேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, பைபிள்ல யோனான்னு ஒருத்தர் இருந்தான். ஒரு ஊரை நான் அழிக்க போறேன் போய் சொல்றான்னாரு. அவன் போய் சொன்னவனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மனம் மாறிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க மாட்டேன்னு விட்டுட்டாரு. இவன் சொல்லிட்டு அந்த ஊரை அப்படி பார்க்குறான். இதான் அந்த ஊர் இருக்குன்னு நினச்சிங்க, கடவுள் உங்களை அழிக்க போறாருப்பான்னு சொல்லிட்டான். சொன்னவனா அவங்க பயந்து ஆண்டவர் காலில் ஊழ்ந்து மனம் மாறிட்டாங்க. ஆண்டவரும் மனசை மாத்திட்டாரு, அழிக்க மாட்டேன்னு. இவன் உக்காந்துக்குன்னு பார்க்குறான்பா, சாவ போறானுங்களா, சாவ போறானுங்களா இருக்கிறாங்க தானே, நீங்களும் அந்த மாதிரி ஆளுங்க தானே, எனக்கு விரோதமா அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இந்த வருஷத்துல செத்துருவான், இந்த மாசத்துல செத்துருவான். சாவே மாட்டாங்களே, உங்களை ஜபத்தை கேட்கவே மாட்டாரே, அவர் அன்புள்ளவராச்சே, என்னை கல் அடிக்கணும்னு உங்களுக்கு தோணும்ல, அடிங்க.
திட்டணும்னு தோணும் தானே? என் தேவன் நல்லவர், அப்படித்தானேங்க? அவர் உங்களுக்கும் நல்லவர், அவரை புரியாதவனுக்கும் அவர் நல்லவர், துரோகிக்கும் நல்லவர். அப்படிதானங்க வசனம் சொல்லுது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் ஈக்குவலா நன்மை செய்யற. அப்போ பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு கோபம் இன்னுமா அழியல. ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறான், ஏன் இன்னும் சாகல? அவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் இவ்வளோ வித்தியாசம் தெரியாது இந்த மக்களை எப்படிப்பா நான் அழிப்பேன். அவனுக்கு கோபம் இல்லை, நீங்க அழிக்கணும் அப்படின்னு ஃபைட் பண்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு செடியை வளர வச்சாரு. ஒரு நிமிஷத்துல வளர்ந்துருச்சு. அந்த அவனுக்கு நிழல் கொடுக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நிழல்ல பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க அழியறது. திடீர்னு அந்த செடியை ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டாரு. அவனுக்கு அங்க இருக்கிற கோபமும் இப்ப இந்த செடி மேல கோபம் வந்துருச்சு. இந்த செடி வளர்ந்துச்சு, இந்த செடி இப்போ செத்துருச்சே அப்படின்னு இதுக்கு மேல அவனுக்கு கோபம், நிழல் போயிருச்சேன்னு. ஆண்டவர் அவனை மாத்த பாக்குறாரு. என் ஜனம்பா. அவன் சொல்றான், இல்ல நீங்க அழிக்கணும். வேடிக்கை பார்க்கறான். நீங்க இப்படி வேடிக்கை பார்க்குறீங்களா? கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுன்ட்டு அப்படி பார்க்காதீங்க. என்னை அவர் ஆசீர்வதிக்க போகிறார், என் பிரச்சனையை சரி பண்ண போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார போறீங்க? இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க வீட்டுல உட்காருங்க. நிறைய லூஸ் டாக் பாக்குறேன், நிறைய வாய் பேசுறீங்க, வெட்டி கதை பேசுறீங்க. இந்த புது வருஷத்துல நான் சொன்னேன், அவ்வளோ பேசுனேன் நான் 1ஆம் தேதி. நீங்க பேசுற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட மாற்றமே வர. வாயை மூடினவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க. சைலண்ட்ல இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில மேல வந்திருக்கிறாங்க. ஆமா, நான் அவ்வளவு ஸ்டடி பண்ணினேன். விவேகானந்தர் ஒரு உலக மனுஷன், அவர் அவ்வளோ சொல்றாரு சைலண்ட். பைபிளை மட்டும் நான் தேடுறது இல்லை, உலகத்துல அவ்வளோ தேடுறேன். நம்முடைய அண்ணா காமராஜர் இவங்கெல்லாம் அந்த சைலண்ட்டை குறித்து அப்படி பேசியிருக்கிறாங்க. இந்த கிரேட் லீடர், அந்த அவ்வளோ மௌனத்துக்குள்ள இருக்கிற அவ்வளோ பெரிய வெற்றிகளை சொல்றாங்க உலக மனுஷன். ஆனா பைபிள்ல இருக்குது. நான் உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆனா உங்க வாய்க்கு கட்டு போடவே முடியலையே. நான் அழியதான் போறேன் அப்படின்னு சொல்றவங்க வாய் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ராஃபா அப்படின்ற அந்த வார்த்தை, அதாவது ரூட் வார்த்தை வந்து தகரிசோன் ஒரிஜினல், அதுல இருந்து ரூட் ஒன்று வருமா, அதுக்கு பேர் ராஃபா. அப்ப பாருங்க, இந்த ராஃபா அப்படின்றது என்னன்னா மன அமைதி. மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்குது பாருங்க. இப்போ இயற்கையாவே நீங்க எல்லா மீட்டிங்கும் ஓடி இருக்கிறீங்க. எதுக்காக ஓடுனீங்கன்னா சரீரத்துல ஒரு சுகம் வரணும்னு ஓடுனீங்கல்ல. ஆனா உங்களுக்கு அறியாத ஒரு விஷயத்த சொல்றேன். கடவுள் சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க உள்ளான ஒரு மனிதன் ஆவி இருக்குது பாருங்க, அந்த ஆவிக்குரிய மனிதன், ஆத்துமா மனிதன், இதயம் இருக்கு பாருங்க. அந்த இதய சுகம், அந்த இதயம் சுகமாக்கப்பட்ட இதயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் தானா வரும். புரியுதுங்களா? யார் மேலேயும் கசப்பு இல்லை. அந்த கசப்புகள் எல்லாம் மைண்டுக்குள்ள அப்படி உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்க அது வரும்போது இயேசுவின் நாமத்தினால் எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறேன்டா, வாழ்ந்துட்டு போங்கடா, வாழ்ந்துட்டு போங்கடா, நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா, நானும் வாழ போறேன், நீயும் வாழ்டா. அவனுக்கு புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு, அவன் சாப்பிடணும்ல, ஏதோ அவன் வாழ்ந்துட்டு போட்டோம், நான் வாழ்றேன். இந்த சின்ன சொன்ன பார்த்தீங்களா, அன்னைக்கு மனுஷனுடைய நாட்கள் என்னது? புல்லை போல நாட்கள். அந்த புல் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்னன்னா 120 வருஷம் வாழ்க்கை. புல் மனுஷனுடைய நாட்கள் ஒரு பூவுக்கு மாதிரி இருக்குது, பூ மாதிரி உலர்ந்து போகுது. காலையில் பூத்து மாலையில் மலர். ஆனால் அதுக்கு என்னன்னா ஆண்டவர் பார்வை 120 வருஷம். அவனும் வாழ்ட்டு, நானும் வாழ்கிறேன், நல்லா வாழ்வோம். இந்த பூமியில் ஒரு முறை தான் வாழ போகிறேன், நல்லா வாழ்வோம், ஆமென், நான் ஹாப்பியாக வாழ போகிறேன். அந்த ஒரு இதய சுகத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதுதான் மன அமைதி, ஆமென். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களால் வர முடியுதா? வர முடியல. எவ்வளவு போட்டி பொறாமைகளை கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். அதுதான் இதய சுகம் இல்லாத தன்மை, ஆமென். ஆமாம், இதயம் சுகமாகணும். அந்த இதய சுகம், அந்த உள்ளார்ந்த அமைதி தான் அந்த ராஃபா. ஆனால் இப்போ உங்களுக்கு
வேதத்தை அறிஞ்சவங்களுக்கு ராஃபான்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. அது யாருக்கு தெரியும்? ராஃபான்றதுக்கு யெகோவா ராஃபா, சுகமாக்கும் தேவன். பாருங்க, அந்த ராஃபாவுக்கு என்ன தெரியுங்களா? எச் வராது. சுகமாக்கும் தேவன் அப்படின்னு இருக்குல்ல, லாஸ்ட்ல எச் வராது. RAPHA அப்படி முடிஞ்சிடும் ராஃபா. அது சுகமாக்குகிற தேவன். யெகோவா ராஃபான்னு வரும்போது கடைசியில் அந்த எச் வராது, சுகமாக்குகிற தேவன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா RAPHAH வருது. இந்த ராஃபா அப்படின்றது இதயத்திலே அமைதி. பாருங்க, இப்ப இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இயேசு கப்பல்ல படுத்துட்டு இருக்கிறார். 12 சீசருங்க இருக்கிறாங்க. கடல் அலை இயற்கைக்கு மாறா சீருது, கொந்தளிக்குது. நார்மலா போகிறத விட அதிகமா கப்பல் தூக்கி தூக்கி போடுது. 12 பேருக்கும் உயிர் பயம் வந்துருச்சு. ஹார்ட் பீட் எல்லாம் அடிக்குது, பயப்படுறானுங்க செத்துருவோமோன்ட்டு. ஆனா 13வது ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? அவர் தானா? யார் சொன்னா? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. 13வது ஒருத்தர் இருந்தார் இயேசுன்னு. அவரு தலகாணி வச்சு படுத்திருக்கிறாருங்க. நீங்க படுப்பீங்களா? அப்படி 12 பேரும் தலகாணி வச்சு படுத்திருந்தான்னா அத்தனை பேரும் இதயத்திலே சுகமாக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அர்த்தம். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த எல்லா பிரச்சனையிலையுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு தெரியும். நான் போய் தலகாணி வச்சு படுத்துருவேன். நான் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எவன் என்ன பேசினாலும் ஒரு ஆன்சரை கொடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாருக்கும் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. நான் போய் படுத்துட்டேன், அவ்வளோதான். தலகாணியை போட்டு இன்னும் ஏசியை போட்டு படுப்பேன். நான் எனக்கு தெரியும் எனக்காக யுத்தம் பண்ற ஒருத்தர் இருக்கிறேன். இந்த உலகத்துல அத்தனை பேரும் எனக்கு நீங்க நின்னாலும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. என் ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வரீங்க? அதாவது இப்ப நான் சொன்னேன்ல 2 ராஃபான்னு சொன்னேன், பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. கவனிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. 2 ராஃபா. மக்கள் என்னைக்குமே சரீர சுகத்துக்காக ஓடி வராங்க. ஆனா ஆண்டவர் சரீர சுகத்தை இதய சுகத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அப்போ உன்னுடைய இதயம் அந்த கிறிஸ்துவை போல அமைதிய அமர்ந்த தண்ணீரான ஒரு இதயமா மாறிடுச்சுன்னு நினைச்சுக்கீங்களேன். நீங்க சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அமர்ந்த இதயம், அந்த சுகமாக்கப்பட்ட இதயம் உங்க ஃபுல் பாடியையும் ஆரோக்கியமாக்கிறோம். இப்ப புரியுதா? ஏன் அமர்ந்திருங்கள், சும்மா இருங்கள், மௌனமா இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? ஒரு மனுஷன் அவ்வளவு கீப் சைலண்டா அவ்வளவு பேர் பேசினாலும் அமைதியெல்லாம் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான்னா அவன் அந்த ஹார்ட்டை அவ்வளவு அவன் பாதுகாத்து வச்சிருக்கிறான், கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அவன் அவ்வளோ சைலண்டா இருக்கிறான்னா பாருங்க. உலகத்துல அந்த ஹார்ட்டை நல்லா காமா வச்சுக்கிறதுக்கு உலகத்துல யோகா இருக்குது. உலகத்தை நம்ம பேசல, ஆனாலும் உலகத்திலையும் அப்படிலாம் முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் டென்ஷன் ஆயிடுவான். ஆனா இயேசுடைய வார்த்தையை கேட்கிற நீ டென்ஷன் ஆகவே முடியாதுன்ற. ஏன்னா உனக்குள்ள ஆவியானவர் இருந்து அப்படிப்பட்ட ஒரு இதை பண்றாரு. உலகத்தில் இருக்கிற பயிற்சி எல்லாம் முயற்சியினால வருகிறது, இது நீ அமர்ந்திருப்பதுனால வருகிறது. அவர் சமூகத்துல என் அப்பா பார்த்துக்கு வர்றான்னு சொல்றீங்களா, அதன் மூலமா வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, ஒரு பாயிண்ட நான் வலியுறுத்திட்டேன்னு நான் நம்புறேன். அமர்ந்திருங்கள்னா உங்க அமைதியா இருக்கிறது, அவர் செய்யறத நான் என்ஜாய் பண்றேன், என் அப்பா செய்யறத நான் என்ஜாய் பண்றேன், எனக்காக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அற்புதமா செய்யறார். ஒரு பையன் மதுரையில் ஒரு பொண்ணுக்காக பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா என்கிட்ட பேசினாங்க.
அவங்க பையன் சின்ன வயசுல இருந்து, அப்பா எனக்கு அப்படி ரூம் வேணும்ப்பா, அப்பா இப்படி ரூம் வேணும்ப்பா, அப்படி இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அவன் துபாயில் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு என்னெல்லாம் விரும்புகிறானோ அதே மாதிரி மதுரையில் ஒரு வீடு கட்டிட்டார். சொல்லவே இல்லை, சைலண்ட்டாக அவனை ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து அவனுக்கு இப்போ பொண்ணு பார்க்குறாரு. அவன் விரும்புனா மாதிரி வீடை கட்டியாச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாரு. அவனுக்கு காமிச்சாரான், அப்பா எப்படி நீங்க கட்டுனீங்க, நான் விரும்பின மாதிரி கட்டுனீங்க. டேய், சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கிறிய, நீ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறேன்டா. இப்ப நீங்க யோசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நீங்க என்னென்னலாம் ஜபத்துல கேட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணு விடாம உங்க வாழ்க்கையை கட்டுவார். உன் கட்டுப்பாட்டை தேவனிடம் நீ ஒப்படைச்சிரு. மன அழுத்தத்தை, பயத்தை எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உங்க கையில நான் கொடுக்குறேன். ஆமென். ஒரு பெரிய ஓனர் என்ன பண்ணுவான்னா, வீட்டில இருந்து கீ எடுத்துட்டு வந்து டிரைவர் கையில கொடுப்பான். அவ்வளோதான், டிரைவர் கையில கொடுத்துருவான். அவன் டிரைவர் அவ்வளோ அற்புதமாக அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துடுறானே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை காலையில் நீங்கள் தொடங்குறீங்க, இந்த மாதத்தை தொடங்குறீங்க. நீங்கள் காலையில் எழுந்துச்சு எல்லா கண்ட்ரோலையும் உங்கள் கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் தான் தளபதி. அவர் உங்களை அவ்வளோ நேர்த்தியாக சமாதானமாக நடத்தி உங்களை ஆசீர்வாதத்தோடு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருவார். ஆமென். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க நிறைய வேலைகளை வெளியே பல சபைகள் பார்க்காம நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன். காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு நாங்க போவோம். என் கூட இருப்பாங்க, பாஸ்டர் எப்படியும் நீங்க பேசுனால எல்லாமே நடந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி ஓட்டினவன் சொல்லுவான், அப்படியே ஒரு வார்த்தையிலேயே அப்படியே சக்கரை மாதிரி உரிக்கிறீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் ரொம்ப சைலண்டாக தான் பேசுவேன். ஆனால் வரும்போது என் பிரயாணத்தை முடியும் போது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செலவு பண்ணுன்னா அதோட பல மடங்கு அதிகமாக தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருப்பாங்க. கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க, எங்கே போனாலும் இவருக்கு எப்படா எல்லாமே நடக்குது. என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் கதவை தட்டணும்னா எல்லா கதவையும் ஆண்டவர் திறந்தேன். ஆமென். ஆமாம். இந்த சர்ச்சு கட்டும் போது என் கூட நின்னது பிரதர் ராஜா அவர் இருக்கிறார், கேளுங்க. எத்தனையோ பேர் அங்கே போய் கதவை தட்டு நாங்கள் திறக்கல. ஆனால் நாங்கள் போயிட்டு அப்படியே அங்கே போனோம். அந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்காக எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணார். என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டு ஆண்டவர் கையில் நம்ம கொடுக்கணும். ஆமென் சொல்வீங்களா? எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுக்க போறீங்க? இதயத்தின் அமைதிக்குள் ஒரு தெய்வீக சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. என்னுடைய 2வது பாயிண்ட் என்னன்னா, யாக்கோபு குறிச்சி ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். யாக்கோபு தாப்பா விட்டுட்டு தூர தேசத்துக்கு ஓடி மாமா வீட்டுக்கு போயிட்டான். மாமா வீட்டுக்கு போனால் மாமாவுக்கு 2 பொண்ணு இருக்குது. அதில் தங்கச்சியை பார்த்துட்டான். ராகேல் பிடிச்சிருச்சு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சதுனால அந்த பொண்ணுடைய குடும்பத்துக்கு ஒரு சின்ன காசு கூட வாங்காம அவ்வளவு உழைக்கிறான். அவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறான். மாமனார் சொல்றாரு, ஏப்பா எதுக்குப்பா நீ சும்மா வேலை? மாமா
என்ன மாமா காசு? என்னன்னா காசு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ராகேல் இருக்குது. காசு இருக்கிற இடத்துல ராகேல் இருக்கிறதுனால மாமா காசெல்லாம் குறித்து பேசாத மாமா, நான் என்ன சொல்றியா அதெல்லாம் செய்யறேன் மாமா அப்படின்னா. அப்போ ஏசப்பா மனசுல நீங்க இருக்கிறீங்க, அவர் மனசுல உங்களை நினைச்சு ஏதாவது காசு கொடுப்பானா அப்படின்னு அதுக்காக உங்களை நினைக்கல. உங்களை நினைச்ச அன்பு தான் அவருக்கு இருக்குது. உங்களை குறிச்ச அன்பு அவர் மனசுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓடி ஓடி வேலை செய்யறாரு. இப்போ உங்க டாக்டர் ஒரு டெலஸ்கோப் எடுத்து இப்படி வைக்கிறாரு. உங்க டாக்டருங்க இப்படி வைக்கிறாரு. திரும்புங்க, மூச்சு விடுங்க. செஞ்சது எல்லாம் இவரு. இப்போ அவர் வெளியே போனோம்னா அங்க இருக்கும் டாக்டர் உங்கள்கிட்ட 500 ரூபாய், உங்களுக்காக 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டா 400 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க. உங்க டாக்டருங்க உங்ககிட்ட காசை கொடுக்குறாங்க. ஆனா உங்களுடைய அப்பா இயேசு உங்களை ஓடி ஓடி பாதுகாத்தாரு. எத்தனை ஆபத்துக்கு உங்களை பாதுகாத்தாரு. மரண கண்ணிகளுக்கு, பெரிய பெரிய கொடிய வியாதிகளுக்கு, மனிதர்களுடைய தீமைக்கு உங்களை பாதுகாத்தாரு. அவர் மனசுல உங்ககிட்ட எந்த பீஸும் வாங்கல, காசு வாங்கல, இலவசம். சும்மா அந்த மாமனார் சொல்றான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பாருங்க, நீ சும்மா செய்யாதப்பா, உனக்காக நீ சும்மா செய்யாதப்பா, நான் உனக்கு தரேன் அப்படின்றான் பாருங்க. ஒரு மாமா இருப்பானா, அவன் எல்லாம் தரேன்னு சொல்லுவானா? என் ஏசப்பா உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நான் தரேன்னு சொல்ல மாட்டாரா? அல்லேலூயா. சும்மா இருங்க அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிப்பது. ஆமென். அவ்வளவு சந்தோஷத்தோட அனுபவிப்பது. இப்போ நீங்க வேலை செய்யறீங்க, உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இல்ல? உண்மைதானே? ஆனா நான் சொல்றேன், அதுதான் ஆதாம் ஏவாள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சாபம். வேலை கஷ்டம், வேர்வை தண்ணி சிந்துவது, களைத்து போகுவது, பலவீனம் அடைவது ஆதாம் மூலமாக வந்த சாபம். ஆனா இந்த யாக்கோபு ராகேல் மேல இருந்த அந்த அன்புனால 14 வருஷம் அவன் வேலை அவனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆமென். இப்போ ஏசப்பா மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா, எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, சும்மா இருப்பதுன்னா இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னேன். சும்மா இருப்பதுன்னா மன அமைதி, சமாதானம் அப்படின்னு பேசணும் இல்லைங்களா? அந்த சமாதானத்துக்குள்ள உங்க வேலை இருக்குமானால், ஷாலோம், சமாதானத்தின் தேவன், அவருக்குள்ளிருந்து உங்க வேலைகளை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலைகள் அவ்வளவு இன்பமா இருக்குங்க. இதெல்லாம் அற்புதமான வாழ்க்கை. இது லேஸ்ல இந்த உலகத்துக்கு புரியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. என்னுடைய மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுங்களா? சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்வது தேவனுடைய வார்த்தைக்கு 100 மடங்கு கீழ்ப்படிவது. சும்மா இருங்கள் அப்படின்னு என்னங்க? அவர் சொல்லிட்டாருன்னா அவர் வார்த்தைக்கு நீங்க 100 மடங்கு கீழ்ப்படிக்கணும். ஆமென் சொல்வீங்களா? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா இருக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோட்டத்தையும் தோப்பையும் அப்படியே செய்வாயாக.
7ஆம் வருஷம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, உன் நிலத்தை சும்மா விட்டுரு. என்ன பண்ணுங்க, திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்பு என்ன பண்ணு, சும்மா விட்டுரு. ஏன் சும்மா விடுன்றாருன்னா, ஏழைகள் கஷ்டப்படுறவங்க எல்லாம் அதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஏன் அவங்க சுகத்தோடு வாழல, ஆசீர்வாதமா வாழல, அடிமையா வாழ்ந்தாங்க? ஏன் அடிமையா வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அவங்க அந்த 7வது வருஷத்துல தேசத்தை அவங்க சும்மா விடல. 7வது வருஷம் பலன் இருக்குல்ல, அந்த 7வது வருஷம் பலனை அவங்க ஏழைங்களுக்கு கொடுக்கல. 7வது வருஷத்தினுடைய பலனையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், 7வது வருஷத்தை சும்மா விடு, சும்மா இரு, நிலத்தை சும்மா விட்டுரு, யாராவது சாப்பிட்டு நீ எடுக்க, அதுல இருந்து எதையும் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வராதன்னாரு. ஆனா 7வது வருஷத்தையும் நான் விட மாட்டேன், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமையா அனுப்புனார். கவனிக்கிறீங்களாங்க? 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமையா வச்சார். ஏன் 70 வருஷம் அடிமையா வச்சார் தெரியுங்களா? 77 எத்தனைங்க? கம்ப்யூட்டர் கணக்கு சொல்லுங்களா? 490. நான் கணக்கு தெரியலன்னு போட்டுட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு செக் பண்றேன். 77 எத்தனை? 490. 490 வருஷம். அதாவது 490 வருஷம் அவங்க ஏழைங்களுக்கு கொடுக்க வேண்டியதை 7வது வருஷத்தை சும்மா விடணும். 7வது வருஷம் என்ன பண்ணணும்? தன்னுடைய நிலங்களை சும்மா விட்டுறணும். அவங்க விடல. 490 வருஷம் அந்த தன்னுடைய நிலத்தை சும்மா விடாம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டதுனால 490னா 70 வருஷம். 70 வருஷம் 70 ஒவ்வொன்றும் 70 வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த நிலத்தின் பலனை அவங்களே சாப்பிட்டுட்டாங்க, ஏழைங்களுக்கு கொடுக்கல. சும்மா விட்டுறணும். சும்மா விடணும்னா அந்த நிலத்தை கூட அவன் போய் பார்க்க கூடாது. 7வது வருஷம் அந்த நிலத்தை கூட போய் பார்க்க கூடாது. அந்த நிலத்துல அவன் கால் கூட வைக்க கூடாது ஆண்டவர் சொன்னார். ஆனா இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா 7வது வருஷம் அதை அவனுக்கு அனுபவிச்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நான் உனக்கு இவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறேன், என் வார்த்தை நான் சொன்னேன், இந்த 7வது வருஷம் சும்மா விடுன்னு சொன்னேன், விட்டியா? இந்த 7வது நாள் ஆண்டவருடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வான்னு சொன்னேன், நீ வரல. உன் வாழ்க்கையில் அதனால்தான் இந்த பிரச்சனை, போராட்டம் உன் வாழ்க்கையில். அப்போ அந்த 7வது நாள் அப்படின்றது, அதுக்கு பேர் யூத சட்டத்தின்படி ஷமித்தா. ஷமித்தா அப்படின்னு அதை ஏழைங்களுக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் இந்த 7வது வருஷத்தை நீங்க ஃப்ரீயா விடுன்னு சொல்றாருல. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் தானே, நம்ம என்னைக்குமே நல்ல மனசுக்காரவங்கள தான் நம்ம கிரிமினலா யோசிப்போம். கிரிமினல் மனசுக்காரவனா நல்லவனு தோல்ல கை போட்டுருவோம். உண்மைதானே? உங்களுக்கு அனுபவம் இருக்கும் தானே? அப்போ ஆண்டவர் நல்ல மனசுக்காரர் சொன்னதுக்கு உங்க மைண்டுக்குள்ள இப்ப என்ன வரும்? 7வது வருஷம் என் நிலத்தை, என் வருமானத்தை நீ எடுக்காத விட்டுருன்னு சொல்றாருன்னா நான் என்ன நடத்துவேன் குடும்பத்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு வர பலனு 3 வருஷத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாராம். 6வது வருஷத்துல பலன் வருது இல்ல, அந்த 6வது வருஷத்துல உங்க நிலத்துல நீங்க விதைக்கிறீங்களே, 1வது வருஷம் 2 அப்படி 1 2 3 5வது வருஷம் வரைக்கும் 1 வருஷம் தான் நீங்க விதைச்ச விதைக்கு பலன் வரும். ஆனா 6ஆம் வருஷம் நீங்க விதைக்கிற விதை ஒரே அளவுதான், உங்க நிலம் அதே நிலம் தான். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, 6ஆம் வருஷம் கொடுக்குற அந்த பிளெஸிங் 3 வருஷம் உன் களஞ்சியம் நிறைஞ்சே இருக்கும். இவ்வளவு நல்ல தேவன் உன்கிட்ட சொல்றாரு சும்மா இருன்னு சொன்னா நீ இருக்க வேண்டியதானே?
பிரதர் அவரு கேட்போம், அவர் அதிகமாக வர்றது இல்லை தானே சர்ச்சுக்கு. பிரதர் நீங்க சொல்லுங்க, இவ்வளோ நல்ல தேவனா இல்லையா அவரு? இன்னைக்கு மக்கள் விவசாயம் பண்றாங்க தானே, அவன் நகையை வைக்கிறான், கடனை வாங்குறான், தண்ணியை விடுறான், ஏறு ஓட்டுறான், மழை பெஞ்சு எல்லா அறுவடையும் என்ன பண்ணிடுது, அழிச்சிருது. அவனால விதைச்ச நியாயமான பலனை வீட்டுக்கு கொண்டு வர முடியுதா இந்த காலத்துல? முடியல. ஒண்ணு மழை பெய்யாது, ஒண்ணு மழை பெஞ்சு அழிக்கும், ஒண்ணு மழையும் பெய்யல, எப்படியோ சாமர்த்தியமா நான் அறுவடையை நல்லா வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் அறுவடையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அவர் கடனை அடைக்கிறதுக்கு தான் அது கரெக்டா இருக்குமே தவிர அதனால அவர் குடும்பத்துக்கு லாபம் வந்திருக்குமா இன்னைக்கு? ஆனா இப்படிப்பட்ட மோசமான உலகத்துல ஒரு கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு 6ஆம் வருஷம் 3 மடங்கு பலனை தருவேன்ற. எத்தனை பேருக்குங்க இதயம் இருக்குது? அந்த இதயத்துல நான் சொல்றதை கேட்குறீங்களாங்க? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருங்க? அந்த கடவுள் சொல்றாரு, அதனால 7வது வருஷம் நீ தொடாத, உன் பிளஸ்ஸிங்க தொடாத, ஏழைங்களுக்கு விட்டுரு, உன் ஆசீர்வாதத்தை விட்டுரு அப்படின்றார், சும்மா விட்டுரு அப்படின்றாரு. ஆனா அவங்க விடல. அதனாலதான் 70 வருஷம் பாபிலோன்ற ஒரு ராஜா கையில அடிமையா இருந்தாங்க. ஏழைங்களை நீ ஏமாத்துனல்லடா, ஏழைங்களை சுரண்டுனல்ல, அந்த ஏழைங்க பட்ட கஷ்டத்தை நீ பாபிலோன் ராஜா கிட்ட நீ படணும்னு ஆண்டவர் அனுப்பி விட்டார். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல உங்க மேலையும் என் மேலையும் அவர் இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 6வது வருஷத்துல 3 மடங்கு பலன், புரியுதுங்களா? அப்போ 6ஆம் வருஷத்துல ஒரு பலனை சாப்பிட்டானுங்க. 7ஆம் வருஷம் வரும்போது இவன் நிலத்துக்கு போகல, புரியுதுங்களா? நிலத்துக்கு போகல. அப்போ வீட்டுல இன்னும் எத்தனை பலன் இருக்கு? எத்தனை பலன் இருக்குங்க? 6ஆம் வருஷம் 3 மடங்கு ஆசீர்வாதம் வருங்க. அப்போ 6வது வருஷம் உழைச்சத 6ஆம் வருஷம் சாப்பிட்டுட்டான். 7ஆம் வருஷம் அவன் சாப்பிடுறான், விதைக்கல, அப்ப வீட்டுல இருந்து சாப்பிடுறான். 8வது வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். 7 முடிஞ்சிருச்சு, ஒரு கால அட்டவணை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கிறார். 1வது வருஷம் விவசாயம் பண்ண நிலத்துல காலை எடுத்து வைக்கிறாரு. 7வது வருஷம் காலை வைக்கல, நிலத்துல ஆண்டவர் வார்த்தை கீழ்படுத்திட்டாரு. மறுபடியும் 8வது வருஷம் 1வது வருஷம் ஃப்ரெஷ்ஷா காலை எடுத்து வைக்கிறாரு, நிலத்தை விதைக்கிறாரு. அவர் வீட்டுல 1 வருஷம் ஆகாரம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. எத்தனை பேர் வீட்டுல உங்களுக்கு 1 வாரத்துக்கான உணவு எக்ஸ்ட்ரா இருக்குது? எத்தனை பேர் வீட்டுல எல்லா பொருட்களும் நிரம்பி இருக்கிறத நீங்க பாத்தீங்க? உங்க வீட்டுல நிரம்பி இருக்கிறத, அரிசி பருப்பு எல்லாம் நிரம்பி இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? இல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு தர ஆசீர்வாதம். எவ்வளவு நம்ம வாழ்க்கையில நம்ம குறுகி இருக்கிறோன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 7வது வருஷம் நீங்க அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஏழ்மையான மக்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அவர் உங்களுக்கு 3 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். சும்மா இருங்கன்னா ஷமித்தா, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பெருக செய்து தருகிறார்.